India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அப்படியா மேடம் டீ இரு. ஏன் இப்படி பண்ற ஃபுல்மதி? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்களுக்கு வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை சர்வ் பண்ண கூடாதுன்னு. உனக்கு என்ன மூளை மங்கி போச்சா என்ன? போன போது வீடு சுமன், வேலைக்காரங்க இப்படிதான் தப்பு பண்ணுவாங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சாரி மேடம். இப்ப இருக்கிற வீட்டு வேலைக்காரிங்க தன்னை தானே பெரிய ராணின்னு நினைச்சிட்டு இருக்காளுங்க. அதுலயும் இந்த ஃபுல்மதி, அவளுக்கு இந்த வீட்டு வேலையே ஞாபகம் இருக்காது. ஆனா அவ கூந்தல்ல மட்டும் பூ வச்சுக்க மறக்கவே மாட்டா. ஆமா, இங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போ, போய் ராஜு ரூம்ல அவனுக்கு டீ கொடு. அவனுக்கு ஃபுட்பால் பிராக்டிஸ்க்கு லேட் ஆகுது. போ. சின்னையா, சின்னையா, உங்களுக்காக நான் டீ கொண்டு வந்திருக்கேன். தனியா டேபிள் மேல வச்சிருக்கேன். சின்னையா, என்னை விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்க அம்மா எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த வீட்டில் மம்மிக்காக மட்டும்தான் வேலை செய்வியா? கொஞ்சம் எனக்காகவும் டைம் ஒதுக்க. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியதும் உன்னோட வேலை தானே? அப்படியா? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு பாரு ஃபுல்மதி. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க போனாலோ தெரியல. ஃபுல்மதி, கண்ணாடி இன்னுமா ரெடி ஆகல? உன்னோட ஃபுட்பால் மேட்சுக்கு டைம் ஆகுது. ராஜீவ், மம்மி, நீ இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? இதோ ரெடி ஆகிட்டு தான் இருக்கேன். காலேஜ், டியூஷன், ஃபுட்பால் எல்லா இடத்துக்கும் லேட்டா போற நீ. அம்மா, நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பி போயிடுவேன். ஆமா, ஃபுல்மதி எங்க? ஃபுல்மதியா? எனக்கு என்ன தெரியும்? அவ டீ குடுக்க வந்தா டீயை கொடுத்துட்டு போயிட்டா. கண்டிப்பா அவ ரூம்ல மொபைல நோண்டிக்கிட்டு உட்கார்ந்திருப்பா. அவளுக்கு ஒரு வேலையை 10 தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. சரி, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. ஓகே? சரிம்மா. சின்னையா, நான் கண்டிப்பா உங்களால என்னைக்காவது மாட்டிக்க போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒருவேளை அம்மா உன்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா நான் உன்னை என் கிட்ட வேலைக்கு சேர்த்துப்பேன். அதுவும் என்னோட பர்சனல் வேலைக்காரியா. Cheers. எனக்கு தெரியும் இது காஸ்ட்லி சரக்குன்னு. இதை மட்டும் நம்ம வித்துட்டா 4 மாசத்துக்கு நமக்கு காசுக்கு பிரச்சனையே இல்லை. பெரிய ஐயா போனதுக்கு அப்புறம் நீ
இந்த பாட்டில திறக்கிறேன்னு தெரிஞ்சது உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. என்னை யாரும் வேலையை விட்டு தூக்கவே முடியாது. ஏன்னா சீக்கிரமே இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக போறேன். அது எப்படி? அது எப்படின்னா, சின்னையா இருக்காரு, அவர் என்ன காதலிச்சிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் என்ன கல்யாணமும் பண்ணிக்க போறாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டு வேலைக்காரியில இருந்து மகாராணியா மாறிடுவேன். இங்க பாரு, ஒருவேளை உனக்கு ராஜீவ் கூட கல்யாணம் நடந்தாலும் கூட இந்த வீட்டோட மகாராணி சுமன் மேடமா தான் இருப்பாங்க. என்ன இப்போ முதலாளியா ஆர்டர் போடுறாங்க, அப்புறம் உனக்கு மாமியாரா ஆர்டர் போடுவாங்க. நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா பெரிய ஐயாவையே என் வலையில விழ வச்சிருப்பேன். யாரு? சதீஷ் சாரையா? ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரிமினலா யோசிச்சுதான் ஆகணும். சரி சரி, நீ இப்ப கிளம்பு. முதலாளி வரத்துக்கான நேரம் ஆயிடுச்சு, நீ போ. நான் சொன்ன விஷயத்த பத்தி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசி. சரி சரி, நீ போ. சார் இங்க உட்கார்ந்து இருக்கிறது உனக்கு தெரியலையா? போய் வேற இடத்துல தொடக்கிற வேலையை பாரு. சாரி மேடம். என்ன சும்மா அவ வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கா, ஏன் சும்மா அவளை திட்டிக்கிட்டு இருக்கு நீ? இதெல்லாம் சின்ன விஷயமே இல்ல. இவ ஒழுங்கா ஒரு வேலையும் செய்யறது இல்ல. போய் ராஜீவோட ரூமை கிளீன் பண்ணு. சரிங்க மேடம். ஹாய் சின்னையா, இங்க பாருங்க. இது எவ்வளவு அழகா இருக்குல்ல? எப்படி இருக்குன்னா, ஒரு கிஃப்ட்டுக்கு மேல ரிப்பன் போடுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கு. இப்போ நீதான் என்னோட கிஃப்ட். அப்ப இந்த கிஃப்ட் உங்க கூட காலேஜுக்கு கூட்டிட்டு போவீங்களா? அது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? வாட்? நீ அதுவும் என்னோட ராஜு மெஹராவோட கேர்ள் ஃப்ரெண்டா? வாட் a joke man. என்னாச்சு சின்னையா, நீங்க எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா என்ன? நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க மொத்த வாழ்க்கையை உன் கூட வாழ நினைக்கிறேன்னு. உங்களால என் கூட படுக்கை தான் பங்கு போட முடியுமா? வாழ்க்கையே முடியாதா? ஏய், உனக்கு தெரியுதா நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறன்னு? உன் நிலைமை என்னன்னு தெரியுமா? தெரியல. நீ இந்த வீட்டோட வேலைக்காரி, நான் இந்த வீட்டோட முதலாளி. உனக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உட்கார தகுதி இல்லை, புரிஞ்சுதா? என் கூட சேர்ந்து வாழ முடியும்னு எப்பவுமே நினைக்காத. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னோட காலேஜ் பார்ட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிப்பானுங்க, காரி துப்புவானுங்க. போய் வேலையை பாரு. I said get out. ஃபூல்மதி, இந்த இடத்தை நீ இன்னும் தொடச்சு முடிக்கலையா? இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மேடம். போய் ஹால துடைக்கிற வேலையை பாரு. சாரி மேடம்.
அம்மா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் காலேஜில் ஃபங்க்ஷனுக்கு போகணும். சரியா? இங்க பாரு, நாளைக்கு நானும் ராஜுவும் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நாளன்னைக்கு காலையில வந்துருவோம். அதுக்குள்ள நீ வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிரேன்னு. அப்புறம் சாருக்கு கரெக்ட் டைம்க்கு டிஃபனை பண்ணி கொடுத்துரு. சரியா? ம். உனக்கு என் பக்கத்தில் உட்கார கூட தகுதி இல்லை. நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா பெரிய ஐயாவையே என் வலையில விழ வச்சிருப்பேன். ராஜீவ், நீ என்ன அவமானப்படுத்தினதுக்கான விளைவு ரொம்ப மோசமா இருக்க போகுதா? तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया। तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया। पहलू में तेरे आके बावरा हो गया। आयश खिल गई, हर खुशी मिल गई, हो गई है உனக்கு பாட்டு கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா ஐயா, அது அப்பப்ப கேட்பேன். நல்லா பாடுறியே. தேங்க்யூ ஐயா. ஐயா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. இந்த எல்லா போட்டோஸையும் நீங்க தான் எடுத்தீங்களா? ம். சார், இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது யாராவது என்கிட்ட சார் என்ன பண்றாருன்னு கேட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட அவர் ஒரு பிசினஸ் மேன்னு சொல்லிடுவேன். ஆனா நீங்க ஒரு கலைஞனா இருக்கீங்களே சார். இதெல்லாம் நான் யங்கா இருக்கும்போது எடுத்தது. என்ன சார், நீங்க இப்பவும் இளமையா தான் இருக்கீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா சார், இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஒருவேளை நீங்க பிசினஸ் மேனா இல்லாம போட்டோகிராஃபரா இருந்திருந்தா அப்ப நான் தினமும் உங்ககிட்ட போட்டோஸ் எடுக்க சொல்லிருப்பேன் சார். ஒருவேளை நான் போட்டோகிராஃபரா இருந்திருந்தா உன்னை விதவிதமா போட்டோ எடுத்து தள்ளி இருப்பேன். உண்மையாவா சார்? எனக்கு 2 போட்டோ எடுத்து கொடுங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் 2 போதும். சரி. உண்மையாவா? ம். அப்ப நான் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்கு நீ. तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया। तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया। पहलू में तेरे आके ரொம்பவே அழகா இருக்கு நீ. आयश खिल गई, हर खुशी मिल गई, हो गई है सहर, गम की शब ढल गई। उबायूं तुझ में खुद से
तेरे आके बावरा हो गया तेरे हुस्न की कशिश पे दिल फिदा हो गया என்னோட காலு என்னாச்சு ஃபூல்மதி? கொஞ்சம் பொறுத்து இங்க வந்து உட்காரு வா. இப்படி சேர்ல உட்காரு. என்னாச்சு ஃபூல்மதி? என் காலு என்னாச்சு? எங்க வலிக்குது? கொஞ்சம் மேல. இங்க. எனக்கு கொஞ்சம் மேல. இங்க. மேடம் நீங்களா? என்ன பார்த்து எதுக்காக இப்படி ஷாக் ஆகுற? என் வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவா? இல்ல அது அப்புறம் இந்த வீடு ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கு? அப்புறம் நீ இந்த விருந்தாளிங்க சாப்பிட்ற காஸ்ட்லி பிளேட் எதுக்காக சாப்பிட்ற? இந்த பிளேட்டோட விலை என்னன்னு தெரியுமா? உன் ஒரு மாசம் சம்பளத்தை விட விலை அதிகம் இந்த பிளேட். சாரி மேடம், அது அவசரத்துல நான் அதை கவனிக்கல. அப்படின்னு உனக்கு அவசரம் வந்துருச்சு? இந்த வீட்டை பார்த்தா நீ இது வரைக்கும் சுத்தம் பண்ண மாதிரியே தெரியல. ஆமா, அப்புறம் சார் எங்க போனாரு? சார் அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரே. ஆபீஸ்க்கா? பட் அவரோட கார் வெளியே இருக்கு. அது யாரோ வந்தாங்களா, அவங்களோட அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. சரி சரி, பேசுறது போதும். முதல்ல துடைக்கிற வேலையை ஆரம்பி. அப்புறம் இந்த பிளேட்டை கொண்டு போய் கிச்சன்ல வை. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? இங்கே பாரு, என்னோட ரூமுக்கும் வந்து கொஞ்சம் தொடச்சி விட்டுரு. வாவ், செம்மையா சமைச்சிருக்க. சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு டேஸ்ட் எப்படி ஒரு சமையல். உண்மையாவே தால் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. தேங்க்யூ சார். மேடம், உங்களுக்கு கொஞ்சம் பருப்பு போடட்டுமா? வேண்டாம், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கும் சாப்பாடு போதும். சார், ஸ்வீட்ல என்ன கொண்டு வரட்டும்? ஸ்வீட்டை சாப்பிட நான் ரூமுக்கு வரேன். ஸ்வீட்டை சாப்பிட நான் ரூமுக்கு வரேன். சின்னையா, நீங்களா? அது என்னன்னா, தூக்கமே வரலையா, என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். இங்க வரலாமேன்னு வந்துட்டேன்.
நீங்க இப்போ நல்ல விஷயம் பண்ணீங்க. சரி, நீ என்ன உண்மையாவே மன்னிச்சிட்டல? ஆ ஆ. இல்ல இப்ப கூட கோவமா இருக்கியா? இல்ல இல்ல சின்னையா, எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? கண்டிப்பா. ஆ அப்போ அப்படின்னா நான் ஒரு செகண்ட் வந்து நான் உங்களுக்காக ஒரு ஷர்பத் பண்ணி வச்சிருக்கேன். ஓ நைஸ். அதனால நீங்க முதல்ல இத சரி கொண்டு வா. ம். நைஸ்யா. ரொம்ப நல்லா பண்ணிருக்க. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி. உன்னை பார்க்கறதுக்கு அப்படியே நிலவு பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கு. அடியே, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்னாச்சு? நான் எப்படி கீழே வந்தேன்? ராத்திரி நல்லா தூங்கிட்டீங்க. தூங்கும் போது உருண்டு உருண்டு கீழே விழுந்துட்டீங்க. அப்படியா? நான் எவ்வளவு எழுப்பினாலும் எந்திரிக்கவே இல்லை. ராத்திரி முழுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. அப்புறம் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. விடிஞ்சிருச்சா என்ன? இல்ல, இன்னும் விடியல. கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். மம்மி எந்திரிக்கிறதுக்குள்ள நான் இங்கிருந்து போயிடுறேன். இருங்க, உங்களோட போன் எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. பெரியய்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா? பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். அவகிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட போறேன். அப்படியா? அந்த உண்மை என்ன? இதான், இந்த அழகான பூ மேல எனக்கு ஆசை வந்துருச்சு. உண்மையா? புல்மதி, நீ இந்த வீட்டுக்கு தான் வேலைக்காரி, என் மனசுக்கு நீ மகாராணியா? ஜெகதீஷ், என்ன இதெல்லாம்?
அது அது வந்து சுமன். மேடம் வாய் மூடு. நான் என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கல, நடுவுல நீ எதுக்காக பேசுற? முதல்ல இங்க வெளியே போ. சுமன், இவன் எங்கேயும் போக மாட்டான். கையை விடு முதல்ல. ஒரு வேலைக்காரிக்காக கட்ட பொண்டாட்டியை ஏமாத்துறீங்களா நீங்க? எத்தனை நாளா இதெல்லாம் நடக்குது? இப்ப நான் உங்களுக்கு அசிங்கமா தெரியறேனா? போய் போய் ஒரு வேலைக்காரி கிட்ட மயங்கிட்டீங்க. சுமன், சாரி. என்ன சாரிப்பா? இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி மம்மி ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா? டேய், வாயை மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, ஆமா எனக்கு அவளுக்கும் உறவு போய்கிட்டு தான் இருக்கு. இது என் வீடு, எனக்கு எப்படி தோணுதோ அப்படி எல்லாம் நான் செய்வேன். ஆமா, உங்க 2 பேருக்கும் நான் பண்றது தப்புன்னு பட்டதுன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நடைய கட்டுங்க. என்ன சுமன், எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் இங்க நாள் பூரா நின்னுக்கிட்டு உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஏய், என்னடி டிராமா பண்ற? ஒன்னதான் கேக்குற, என்ன டிராமான்னு? ராஜீவ் கையை விட எனக்கு ரொம்ப வலிக்குது. வலிக்கட்டும். நேத்து நீ ஏன் கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்த, இப்ப என் அப்பா கூடயா? ஆமா, என்ன இப்போ? நீ தானே சொன்ன எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு. நான் இந்த வீட்டோட வேலைக்காரின்னு. அந்த தகுதி எனக்கு கிடைக்கிறதுக்கான வழியை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா? இப்ப நான் உன்னோட பொண்டாட்டி கிடையாது, உன்னோட சின்ன மாவாயிட்டேன். ஏய், வார்த்தையை அளந்து பேசு. இனி வார்த்தை அளந்து வரப்போற சின்னம்மா கிட்ட நீ தான் ஒழுங்கா பேசணும். இல்லைன்னா நீ ஜாலியா செலவு பண்ண பணம் கிடைக்குதுல்ல, அத கூட உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு கொடுக்க விடாம பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? இத பாருங்க மல்ஹோத்ரா சார், உங்க பேமெண்ட் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஏதோ இந்த முறை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு கரெக்டா தான் நான் பேமெண்ட்டை கொடுத்துருக்கேன். சொல்லுங்க மல்ஹோத்ரா சார், பிசினஸ்ல கைக்கு வரும் போகும், இதெல்லாம் சகஜம் தானே. பார்த்துக்கலாம் மல்ஹோத்ரா சார். எப்ப நீங்க சட்டம் அதுன்னு பேசுறீங்களோ கோர்ட்ல நாம சந்திப்போம். பெரியய்யா, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பிசினஸ்ல லாபம் நஷ்டம் இருக்குதானே செய்யும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஹெட் மசாஜ் பண்ணி விடுறேன். வாங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. நல்லா இருக்கா ஐயா? சுகமா இருக்கு. உண்மையிலே நீங்க வேலை டென்ஷனை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறீங்க. ஆமா ஃபுல்மதி, ஆனா என்ன பண்றது, வேலைன்னா டென்ஷன் இருக்கத்தானே செய்யும். கூடவே இப்ப சுமனோட ராஜீவோட டென்ஷனும் சேர்ந்துக்குச்சு. அவங்க 2 பேரும் ஏதோ புது ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய கதையா பேசிருப்பாங்க. என்னையா நீங்க என்ன நினைச்சு கவலையே படாதீங்க, என்னால என்ன பாத்துக்க முடியும். இப்ப நல்லா இருக்கா ஐயா? நிச்சயமா புல்மதி, நீ உன் கையில ஏதோ மாய மந்திரம் வச்சிருக்க. என் டென்ஷன் எல்லாம் அப்படியே இறங்கி போச்சு. என்ன இதெல்லாம்? இங்க பார், இது என்னோட ரூம். இப்ப மரியாதையா எங்கேயாவது வெளியே போறியா இல்லையா? அப்புறம் இந்த நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ போ. சுமான், கையெடு. அவ மேல இருந்து கையெடு. உனக்கு ஒரு தடவை ஒரு விஷயம் சொன்னா புரியவே புரியாதா? நான் ஏற்கனவே இவளை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இவ எங்கேயும் போக மாட்டா. அப்புறம் கேட்டுக்க, இன்னிலேருந்து இவ இந்த ரூம்ல தான் தங்குவா. உனக்கு இடம் இனிமே அவ ரூம்ல தான். அவுட். உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொன்னேன். பூல்மதி, இவ்வளவு வெளியே தள்ளு. இவளோட ஒரே தலைவலியா போச்சு. அவுட். கிளம்பு கிளம்பு. என்னோட ரூம் இது.
மம்மி அழாதீங்க மம்மி. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிடலாம். தினமும் நம்மள அப்பா அவமானப்படுத்துறதோட நம்ம வெளியே போறதுதான் நல்லதுமா. இல்லப்பா, நாம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்ப இந்த விஷயம் இந்த வீட்டு 4 செவத்துக்குள்ளதான் இருக்கு. நாளைக்கு வெளியில யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதுவும் இல்லாம நாம எங்க போறது? இது நம்ம வீடு. போக போக எல்லாம் எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்சம் தைரியமா இரு. நீ கவலைப்படாத. சோனியா, ஜோதி, நீங்க 2 பேருமா திடீர்னு இப்படி? ஏன் சொல்லவே இல்ல? ஒருவேளை நாங்க சொல்லியிருந்தா அதுல சர்ப்ரைஸ் எங்க இருந்து இருக்கும்? சரி, உள்ள வாங்க. இந்த வாரம் எங்களோட வீட்ல கப்பல் பார்ட்டி இருக்கு. நீங்களும் சாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். நான் வரதுக்கு முயற்சி பண்றேன். ஆனா இப்பெல்லாம் அவரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க வந்துடுறோம். சுமன், இவ உன் வீட்டு வேலைக்காரி தானே? வேலைக்காரியா இருந்தேன். இப்ப நான் ஜெகதீஷ் சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படிதானே மேடம்? சாரி சுமன். சுமன், என்ன பண்ணிட்டு இருக்க? இது வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ டீ டிஃபன் கூட கொடுக்கவே இல்லையே. சரி, போய் உன்னோட காஸ்ட்லியான கப் செட்ல காஃபி எடுத்துட்டு வா. அப்புறம் எனக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்துரு, புரிஞ்சுதா? ஏன் என்ன இதெல்லாம்? ஃபுல்மதி, தயவு செஞ்சு நீ உள்ள போய் ப்ளீஸ். இங்க பாரு சுமன், இப்போ உண்மையை சொல்ல நீ இவ்வளவு பயப்படுற? நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அதுல நம்பிக்கை வரலன்னா நீங்க நேரா ஜெகதீஷோட ரூமுக்கே போய் பாத்துக்கலாம். அங்க இப்போ என்னோட திங்ஸ் தான் இருக்கு. அப்புறம் மேடமோட பொருள் எல்லாம் என்னோட ரூம்ல இருக்கு. இப்ப கண்ணீர் விடுறதால என்ன பிரயோஜனம்? போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அப்புறம் அந்த காஸ்ட்லியான கப் செட்ல, புரிஞ்சுதா? நிறுத்து. உனக்கு என்ன தைரியம்? எங்க அம்மாவே அவமானப்படுத்துவியா? ஒருவேளை உண்மையை சொல்றது உங்களுக்கு அவமானமா தெரிஞ்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ராஜு மகனே? ஃபுல்மதி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எந்த மனுஷன் என்னோட 25 வருஷம் அன்பை தூக்கி எறிஞ்சாரோ அந்த மாதிரி ஆளு முன்னாடி உன்ன மாதிரி வேலைக்காரிக்கு என்ன மதிப்பு இருக்கும்? வேலைக்காரி நீ தாண்டி. ஏய், போதும். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ராஜு, வீட்டை விட்டு வெளியே போ. ராஜு, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றல. ராஜு, விடு என்ன? போடி. நான் ஜெகதீஷ் சார் கிட்ட சொல்லிடுவேன். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. நான் எங்க அப்பாவுக்கு பயப்பட போறது இல்ல. ராஜீவ், நீங்க என்ன பண்றீங்க? அவனை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? வீட்டுக்கு வெளியே வந்து நின்று இப்படி மானத்தை வாங்குறீங்களே. உங்க 2 பேருக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் மரியாதையோட இருக்கணும்னு. உங்க 2 பேருக்கு மரியாதை என்னன்னு தெரியலையே. இப்படியே இந்த வீட்டு வாசலோட போயிடணும் வெளியே. போ. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க 2 பேரும் எங்க போவோம்? இது என்னோட வீடு. ஏன் இஷ்டம் தான் இங்க செல்லுபடி ஆகும். நான் இஷ்டப்பட்டவங்களை வீட்டுல வச்சிருப்பேன், மத்தவங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துவேன். தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இத்தனை வருஷம் நமக்குள்ள இருந்த பந்தெல்லாம் எங்க போச்சு? நானும் ராஜுவும் எங்க போவோம்? ஆயமுடு. என்ன மன்னிச்சிருங்க. பாவம் விட்டுருங்க. அவங்கதான் மன்னிப்பு கேக்குறாங்களேங்க, நீங்களும் மன்னிச்சு விட்டுருங்க எனக்காக. சரி, இன்னில இருந்து ஃபுல்மதி என்ன சொல்றாளோ அத கேட்டு நடந்துக்கிறது தான் நல்லது. சும்மா சும்மா வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோங்க 2 பேரும். ஆமா, சொல்லிட்டேன். இங்க பாரு, அழறத முதல்ல நிறுத்து. அது என்னன்னா, வீட்டுல நிறைய வேலை பாக்கி இருக்கு. சாப்பாடு சமைக்கணும், வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணணும். நீ இந்த மாதிரி கண்ணீர் வடிச்சிட்டு டைமை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் இன்னொன்னு, நாளை காலையில இருந்து
எனக்கு என்னோட டீயை என் பெட்ரூம்க்கே கொண்டு வந்து கொடுத்துரு, சரியா? அப்புறம் அதுவும் உன்னோட ஃபேவரட் டின்னர் செட் இருக்குல்ல, அந்த கப்ல தான் கொடுக்கணும், சரியா? இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாத, ஆர்டர் நிறுத்திடு. சரி, எந்திரி. பேபி, எந்திரிச்சிட்டீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். உன் கண்ணிலேருந்து கண்ணீர் டீல சிந்தது. பரவாயில்ல, விடுங்க பேபி, அந்த டீயை நான் குடிச்சிடுறேன். நீ அந்த டீயை வச்சுட்டு போ. அப்பா, நான் நான் என்னோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் பிஸ்னஸ் கொஞ்சம் வளர்ந்த உடனே நான் மம்மியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடுறேன். இதுதான் என்னோட பிஸ்னஸ் பிளான். நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. அப்புறம் எனக்கு 20 லட்ச ரூபாய் வேணும். நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னா பிஸ்னஸ் ஆரம்பி. எங்கிட்டேருந்து ஒரு நயா பைசா கூட உனக்கு கிடைக்காது. ஏன்? ஏன்னா நான் ரொம்ப உழைச்சி சம்பாதிச்சவன்டா. அதை உங்ககிட்ட கொடுத்து வீணடிக்க முடியாதுல்ல. பெரியய்யா, எனக்கு இந்த செக்ல சைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பிளாங்க் செக்ல சைனா? அது பெரியய்யா, நான் உங்க கூட உறவுல இருக்கும்போது என்னோட பழைய புடவைகள் எல்லாம் கட்ட முடியாது இல்லையா? புது துணிகளை போட்டுக்கணும் இல்லையா? அப்படித்தானே பெரியய்யா? எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் எடுத்துக்க. ஷாப்பிங் பிரமாதமா பண்ணோம். எல்லாம் பிராண்டட் ஐட்டமா பார்த்து அள்ளிக்கிட்டு வா. அப்பா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கும் உதவாத இந்த வேலைக்காரிக்கு பிளாங்க் செக்ல சைன் பண்ணி கொடுக்குறீங்க. ஆனா உங்க பையனுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க. நான் உங்களோட பையன், இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு. இந்த ப்ராப்பர்ட்டி மேலையும் இந்த பணத்து மேலையும் இந்த வீட்டு மேலையும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இந்த கேவலமான பொம்பளைக்கு கிடையாது. இது லீகலா எனக்கு மட்டும் தான் சொந்தம். லீகல் இல்லீகல் உங்க அப்பனுக்கு இப்ப நீ சட்டம் கத்து கொடுக்குறியா? சரி புல்மதி, இப்ப ஷாப்பிங் பண்ண தானே போயிட்டு இருக்க. நீ அப்படியே சிவப்பு கலர்ல நல்ல பட்டுப்படம் ஒன்று எடுத்துக்க. நான் இன்னைக்கு எல்லாருக்கிட்ட பேசிடுறேன். டைவர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இவங்க அம்மாவுக்கும் தெரியணும், இவனும் புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுதா? நீ ரெடி ஆயிடு. சின்னையா, நீங்க என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்களே. இப்ப என்னோட கனவு கண்டிப்பா உண்மையாயிடும்னு எனக்கு தோணுது. அப்புறம் அத என்னன்னு சொல்லுவாங்க? லீகலி. அப்புறம் நீங்க மகாராணி, எனக்கு என்னமோ நீங்க போய் காய்கறி வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தோணுது. நீங்க போறீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
இவங்க வீட்ல தான் என் ஃப்ரெண்டு முதல்ல வேலை செஞ்சா. இப்ப இவங்க நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. இப்போ வேலைக்காரி அவ இல்ல, முதலாளி அம்மா தான் வேலைக்காரி. இங்க பார், உள்ள இருந்து பாட்டில் எடுத்துட்டு வரலாம்ல. இங்க பாரு மச்சான், நீ ஏற்கனவே ஃபுல் பாட்டில் காலி பண்ணிட்ட. இதுக்கு மேல தாங்க மாட்டேன். கிளம்பலாம், வாடா போலாம். அண்ணா நீங்க எடுத்துட்டு வாங்க. பணத்தை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, போங்க எடுத்துட்டு வாங்க. சரி, அதெல்லாம் செக் பண்ணி பாரு உன் கார்ல பணம் இருக்கா இல்லையான்னு. ஏய், நான் ராஜு மெஹ்ரா, புரிஞ்சுதா? என்ன சொன்ன? ராஜு மெஹ்ரா? என்னது உங்க அப்பாவோட விலீலைகள் வேலைக்காரி கூட நடந்துகிட்டு இருக்கு? ஏய், என்னடா சொன்ன? நான் ராஜு மெஹ்ராவா இருந்தேன், இருக்கேன், இனிமேலும் இருப்பேன். உங்க யாருக்கும் என்னோட ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ராஜு, ராஜு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க ராஜு? ராஜு வேண்டாம், காப்பாத்துங்க. ஏய், எங்க அம்மாக்கு இது வரைக்கும் நீ ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துட்ட. ராஜு காப்பாத்துங்க. ராஜீவ், இது என்ன புது ஆட்டம்? இந்த ஆட்டம் இங்க இதோட முடியணும். போதும், ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த வீடு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் தான், கண்ட கண்ட வேலைக்காரிகளுக்கு கிடையாது. இந்த வீட்டு மேல எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு, புரிஞ்சுதா? ஏய் ராஜு, ராஜு கையேடு, எனக்கு ரொம்ப வலிக்குது. உனக்கு வலிக்குது? விட்டு ராஜு. இதுக்கு முன்னாடி நான் உன் கையை பிடிக்கும் போது உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, இப்ப வலிக்குதா? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற ராஜீவ்? நான் ஒன்னும் பைத்தியக்கார மாதிரி பேசல, உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் சொல்றேன், நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சல, இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நினைச்சல, ஆனா நான் உன்கிட்ட மாட்டல. அதனால நீ எனக்கு அம்மாவா ஆகணும்னு கனவு கண்டுட்ட. சொல்லு. அவளை விடு ராஜீவ். நீ போதையில இருக்க இப்ப. ஆமா, போதையில தான் இருக்கேன். ஆனா நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். அந்த உண்மை உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுல? இல்ல, உங்க மூளைய இவன் மேல வச்சிருக்க காதல் மறைக்குது. உங்களுக்கு தெரியுமா, ரோட்ல போற கண்டவெல்லாம் என்னையும் எங்க அம்மாவையும் அவமானப்படுத்தி பேசுறாங்க. காய்கறிக்காரன், பால்காரன், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் என்கிட்ட வந்து இத பாரு, இதுதான் உங்க அப்பா, ஒரு வேலைக்காரிக்காக உங்க அம்மாவை விட்டுட்டான்னு சொல்றாங்க. உண்மையை சொல்லணும்னா உங்க கேரக்டர் கேவலமானது. ராஜீவ், நீ எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ற. எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவியா? ராஜு, ஏன்டா இப்படி பண்ண? அவர் உன்னோட அப்பாடா. இந்த மாதிரி அப்பா இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறது நல்லதுமா?